வணக்கம் மக்களே, வணக்கம். நான் ராசி கதைக்கிறேன். இந்த வருஷம் முடிய இன்னும் 6 நாள் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு நன்றியும், கொஞ்சம் பேருக்கு சொரியும் சொல்லுவோம்ன்ட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பேர் என்னில் நம்பிக்கை, கொஞ்சம் பேர் என்னில் சந்தேகம், கொஞ்சம் பேர் என்னில் கோபம், கொஞ்சம் பேர் என்னில் வெறுப்பு, கொஞ்சம் பேருக்கு என்மேல் காதல், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. யா நான் நன்றி சொல்கிறேன். முதல்ல எனக்கு என்னுடைய காப்பகத்துக்கு ராசின்னு அடையாளம் காட்டினது காப்பகம்தான். அங்கே இருக்கிற பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து ஒவ்வொருத்தரும் எனக்கு எடுத்து கதைக்கிறது, ஆறுதல் சொல்கிறது, கதைக்கிறவங்களோட அதில் கேட்காதீங்க. நீங்கள் உங்களோட பாட்டுக்கு நீங்கள் உங்களோட இதை செய்யுங்க. மற்றது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய ஒரு உள்ளங்கள் இருக்குது. என்னதான் யார்தான் ஃபேக் ஐடி போட்டு எழுதினாலும் அவங்களோட மேலேயும் குற்றம் சொல்ல இயலாது. அது சாரி, நான் பிறகு சொல்றேன். குற்றம் சொல்ல இயலாது. என்னன்னு சொன்னா, டக்குன்னு வேலையால முடிஞ்சு நித்திரையால எழும்பி பார்க்கையில நான் இப்படி கதை கேட்கல, அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வரைக்கும் அவங்க எழுதுவாங்க. ஓகே, அது அந்த கேட்டகரியை அங்கால வச்சிருவோம். என்னுடைய காப்பகத்துக்கு இதுவரைக்கும் கைகோர்த்து ராசி நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி எனக்கு கைகோர்த்து உறுதியாக நிற்கிறவங்களுக்கு, துணையாக நிற்கிறவங்களுக்கு 1000 நன்றி. இந்த நன்றி நான் சும்மா சொல்லையில், எங்களுடைய மனதார எங்களோட காப்பம் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கோடி 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 நன்றிகள். நான் ஏன் பேசுகிறேன், நான் என்னத்துக்காக கோவப்படுறேன், நான் ஏன் பேசுகிறேன், நான் என்னத்துக்காக கோவப்படுறேன், 2 விஷயம்தான். உங்களுடைய வீட்டில் உங்களோட பிள்ளைய நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைய நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்றீங்களோ, அதே போல் உங்களோட வீட்டில் வளர்கிற வாயில்லாத ஜீவனையும் பாருங்கள். உணவு உங்களோட பிள்ளைக்கு கொடுத்தா அதுக்கும் உணவு பசிக்கும், வயிறு பசிக்கும். உங்களோட பிள்ளை படுக்குதுண்டா அதுவும் படுக்கணும். ஒரு சாக்கு போடுங்க. எந்த நேரமும் செயினில் கட்டி போட்டு கத்த விடாதீங்க. லட்சுமி வீட்டு பக்கமே வராது. சரியா? அப்போ நீங்கள் வீசுறதால நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்தது. 3 நாய்க்குட்டியை கொண்டு போய் சாவகச்சேரியில் எங்கேயோ வீசி இருக்கிறாங்க. அது காகம் கொத்துதுண்டு அந்த மட்டை இழுக்கில் 10 இழுக்கில் ஒளிஞ்சி அந்த அண்ணன் ஒரு ஆள் வீடியோ போட்டவர். மனசுக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மனிதர் தானே, சோறு தானே சாப்பிட்றீங்க, பீ ஒன்றும் சாப்பிட இல்லை தானே. பீ சாப்பிட்டா தான் அறிவு வளர்றது கஷ்டம். இது நாய் வீசுகிறவங்களுக்கும், நாயை கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கும், நாயை துன்புறுத்துறவங்களுக்கும். நீங்கள் பீ ஒன்றும் சாப்பிட இல்லை தானே, அசிங்கம் சாப்பிட இல்லை தானே. அசிங்கம் சாப்பிட்றேன்னு சொன்னால் சொல்லலாம், ஓகே, அறிவில்லாத ஒரு ஜென்மமாக இருக்கிறீங்க, அதால் நீங்கள் பீயை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு அறிவு வளர இல்லைன்னு. ஆனால் நீங்கள் நல்ல வடிவாக சோறு சாப்பிட்றீங்க, நல்ல வடிவாக சமைச்சு சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு அறிவு கொஞ்சம் மண்டாலும் இருக்கணும். கருத்தடைய செய்யுங்க. உங்களால் கருத்தடை செய்ய முடியலைன்னா அக்கம் பக்கம் விசாரிங்க. யார் செய்கிறா, அரசாங்கம் செய்யுதா, இல்லை யாராவது செய்கிறாங்களா, தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உதவி செய்கிறோம், இல்லை அரசாங்கம் இப்போ செய்யுது, நாங்களும் உதவி செய்கிறோம். அப்போ நீங்கள் உங்களோட நாயை ஒருக்கா அந்த நாய் குட்டி போட்டால் கூட அடுத்த தரம் நீங்கள் அந்த பிள்ளையை விடக்கூடாது. நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க, அந்த பிள்ளையை தொடர்ச்சியாக செய்கிறீங்க. அப்போ நீங்கள் சோறு சாப்பிட்ற ஒரு பர்சன் கிடையாது, ஒரு மனிதர் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, ஒரு மனித இனம் கிடையாது. நீங்கள் வேறு அசிங்கம் சாப்பிட்றதால உங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைவு. இது நான் நன்றி சொல்லிட்டே ஏன் இதை சொல்கிறேன்டா, பிறக்க போகிற வருஷத்தில் நாய்க்குட்டிகள் குறைவாக இருக்கணும், குறைவாக பிறக்கணும், குறைவாக வீசுப்படணும். கூடுதலாக வயதான அம்மம்மா ஆண்டிஸ் 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 நீங்கள் தான் பெரிய பெரிய வேலையில் பார்க்குறீங்க. இப்போ நான் சொல்கிறது நாய்கள் வீசுகிற ஆண்டிஸை, நாய்கள் வீசுகிற அம்மாக்களை, நாய்கள் வீசுகிற அக்காக்களை, நாய்கள் வீசுகிற அம்மம்மாக்களை மட்டும்தான் நான் இதில் குறிப்பிடுறேன். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டு ஜீவனுங்களை நல்லபடியாக பார்த்தா லட்சுமி வீட்டுக்குள்ளே வரும். இது சத்தியமான உண்மை. சரியா? நீங்கள் அந்த நாய்களை கத்த 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 விட்டு பாருங்கள். வீட்டில் பிரச்சனை, தருத்திரியம் தங்கி தாண்டவமாடும். ஒரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சண்டை, கத்தி எடுத்து குத்துறது, குத்தி எடுத்த சாவடிக்கிறது, ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு. நிம்மதியான வாழ்க்கை நடக்காது. நீங்கள் அமைதியாக இருங்க. சரியா? உங்களுக்கு அமைதி முக்கியம். நீங்கள் நாய்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டு அதுகளை வளர்த்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ செல்வாக்கான ஒரு ஆளாகிறீங்கன்னு சொல்லி.
ஓகே. 2வது விஷயம் வந்து மன்னிப்பு கேட்குறேன். இந்த வருஷம் நிறைய பேர் எனக்கு கண்டக்கா முண்டக்காண்டெல்லாம் எழுதி எழுதியிருப்பீங்க. நானும் கோவத்தில எழுதியிருக்கிறேன். நிறைய எழுதியிருக்கிறேன். எனக்கு நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க. நானும் நிறைய எழுதியிருக்கிறேன். ஏன் நான் எழுதினேன்டா, நீங்கள் உணரோணும். ஒரு பெண்ணுக்கு பெண்ணை தாக்கி அவள் என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள், எப்படி கஷ்டப்படுறாள், அவளுக்கு ஏலாட்டியும் அவள் நின்று பிடிச்சி அதை செய்கிறாள் என்றதை உணராமல் எடுத்தோன்னு தூசண வார்த்தைகள், காசை பற்றி கதைக்கிறது. ஏன் நான் இங்கே பிச்சை எடுக்கிறேன் இல்லைத்தானே? என்னால் முடிஞ்ச அளவு நான் வேலை செஞ்சு நீங்கள் தர்றீங்களோ தரையிலையோ நான் அவளை ஜீவனுக்கு சோறு கொடுக்கத்தான் போகிறேன். ஸோ கண்ட மாதிரி எழுதுறது, அதுக்கு நானும் ரிப்ளை எழுதியிருக்கிறேன். நீங்கள் எழுதியிருந்தால் கூட நான் பேசாமல் இருந்திருக்கணும். காரணம் என்னென்னு சொன்னால், கொஞ்சம் உப்பு கூட போட்டு சாப்பிட்றதால எனக்கு கொஞ்சம் ரோசம் கூட வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதால் நீங்களும் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். பிள்ளையாக கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். பிள்ளையாக கதைச்சிருக்கிறேன், நீங்கள் எழுதைக்கல, எனக்கும் கோபம் வருது, நானும் எழுதுகிறேன். நிறைய பெரியவர்களுக்கு வந்து நான் கதைக்கிறது பிடிக்க இல்லை. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனெண்டா எனக்கு வந்து என்ற இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள். என்ற இடத்துல நின்று ஒரு 50 நாயின் டொய்லெட் அள்ளி குளிப்பாட்டி சாப்பாடு வச்சு சாக்கு கழுவி அவங்களுக்குரிய மெடிக்கல் எல்லாமே இருந்து கதைச்சி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வழி வரத்தான் தெரியும். சும்மா நீங்கள் மேக்கப்பை பண்ணி போட்டு வீடு வழியாக இருந்துட்டு என்ற வீடியோவை பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணாதீங்க, சரியா? போய் பாருங்கள். ஒவ்வொரு சனி ஞாயிறும் எங்களோட காப்பது போய் உதவி செய்யுங்க. ஓகே. மன்னிப்பு கேட்டாச்சு. என்னத்துக்குன்னு சொன்னால், மனதார நான் மன்னிப்பு கேட்குறேன். யாருக்காவது மனசு நோகிற மாதிரி நான் கதைச்சிருந்தாலோ எழுதியிருந்தாலோ மன்னிச்சு கொள்ளுங்க, சரியா? 2வது வந்து அந்த காதல் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் எழுதுறது, எடுத்து கதைக்கிறது. எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, சுகமாக இருக்கிறீங்களா, அப்புறம் அடுத்த வார்த்தை வந்து அவங்க தப்பான ஒரு வார்த்தை கதைப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடனே நான் ஃபோன் கட் பண்ணிவிட்டு ப்ளாக் பண்ணிடுவேன். நிறைய பேர் கொமெண்ட்ஸாக எழுதுவாங்க. உன்னை அப்படி, உன்னை இப்படின்னுலாம் எழுதுவாங்க. நான் வந்து 3 பிள்ளைகளுக்கு அம்மா. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரியும் நான் கல்யாணம் முடித்த ஒரு ஆளுன்னு சொல்லி. ஸோ ஒரு பெண்ணுக்கு எழுதைக்கல உங்களுக்கு தோன்றணும் எப்படி எழுதணுமன்றது உங்களுக்கு உண்மையாக. நாங்கள் ஒரு தமிழ் பொம்பளைக்கு எழுதைக்கல, அல்ல யாரோ ஒரு பொம்பளைக்கு எழுதைக்கல, எந்த மதமாக இருந்தாலும் என்ன, யாரோ ஒருத்தருக்கு எழுதைக்கல, அழகான முறையிலையும் அன்பான முறையிலையும் எழுதணும். உங்களுக்கு அவங்கள பிடிக்காட்டி நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிடணும். நான் அதைத்தான் நினைப்பேன். எனக்கு நிறைய பேர் அப்படியே கொமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறீங்க. சில நேரம் கவலையாக இருக்கும், என்னடா நான் அப்படி தப்பு பண்ணுறேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன், நாய்களை வளர்க்குறது ஒரு குற்றமா, அதுக்காக ஏன் இப்படி எனக்கு எழுதுறாங்கன்னு சொல்லி நிறைய கவலைப்பட்டிருக்கிறேன். ஓகே, அது அவங்களுடைய இதுகள். அவங்கள நிறைய பேர் நான் ப்ளாக் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய பேரை ப்ளாக் பண்ணியிருக்கிறேன். நான் அப்படியான ஆள் கிடையாது. அதுக்குரிய ஆளை நீங்கள் தேடிப்போங்க. நன்றி, உங்களுக்கும் நன்றி. இந்த வருஷம் எப்படி முடிஞ்சதுன்றது இல்லை, அடுத்த வருஷம் நீங்கள் நல்லபடியாக நல்ல எண்ணங்கள் நல்ல மனநிலைமையோடு இருக்கணும், நல்ல வேலை வெட்டியோட நாய்களை துன்பப்படுத்தாமல் நல்லபடியாக நீங்கள் வாழணும் லட்சுமிகரமாக இருக்கிற வருஷம். அதாவது நாங்கள் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. இருக்கிற வருஷம் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி மிருகங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்து நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ் இன்றைக்கு 24, 25 நத்தார் நல்வாழ்த்துக்கள், புது வருட நல்வாழ்த்துக்கள். வெடி கொளுத்துறதை தவிர்த்து கொள்ளுங்க, குறைச்சி கொள்ளுங்க. அந்த வெடி கொளுத்துறதுக்கு ஒரு ஆக்களுக்கு சாப்பாடு வண்டி கொடுக்கலாம், வயதானாக்களுக்கு ஏதாவது செய்யலாம். ஸோ பார்த்து செய்யுங்க. எங்களுடைய காப்பகத்துக்கும் சரி எனக்கும் சரி உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பையும் தந்து கொண்டிருக்கிறீங்க. கோடி கோடி நன்றிகள். யாருக்காவது மனநோகிறதுக்கு பேசியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. மற்றபடி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் புது ப்ரொஜெக்ட் எல்லாம் தொடங்க போகுது. உங்களுடைய உதவிகள், நீங்கள் உங்களுடைய நாய்களை ஒழுங்காக வளர்த்தால் ராசின்ற பேரில் காப்பகம் இருக்காது இலங்கையில். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் காப்பகம் இருக்கும். அப்போ மனிதர்களாக இல்லை என்று தான் அர்த்தம். எத்தனை காப்பகம் தொடங்குகிறோமோ அத்தனை காப்பகத்துக்கும் அந்த இடத்துல மனிதர்களாக இல்லை. நன்றி மக்களே.